இந்த நபருக்கு டெய்லி இதே வேலை தான். ஏன்னா இந்த நபருக்கு பயங்கரமான ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது. இவர் ஒவ்வொரு தடவை அவங்க வீட்டுடைய டோரை க்ளோஸ் பண்ணும்போது 2-3 தடவை திறந்து மூடுவாரு. ஏன்னா இப்படி பண்றாருன்னு கேட்டா அந்த டோருடைய இடுக்குகள்ல அழுக்கு போய் சேர்ந்துருமா, அதனால தான் இப்படி பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஜன்னலுடைய லாக்கை க்ளோஸ் பண்ணும்போது கூட 3 தடவை இதே மாதிரி திறந்து மூடுறாரு. இது மட்டும் இல்லாம கையை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவருடைய பாடியை டச் பண்ணவே மாட்டாரு. டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பாடி மேல கையே வைப்பாரு. ஷூவை கூட கையை வச்சு போட்டா கையில அழுக்கு ஒட்டிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாரு. அதை வச்சு தான் ஷூ போடுவாரு. ஒரு வீட்ல ஒரு சின்ன டஸ்ட்டை பார்த்துட்டா கூட மொத்த டஸ்ட்டும் க்ளீன் ஆற வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டாரு. ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவருக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிவியரா இருக்கிறதுனால இதுக்காக இவர் கண்டினியூஸா மெடிசன் எடுத்துக்கிட்டு வராரு. இப்படி இருக்க ஒரு நாள் அவர் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமா கை தவறி எல்லா டேப்லெட்டையும் அங்க இருந்து சிங்க்ல அப்படியே தட்டி விட்டுருவாரு. அடுத்த செகண்டே மொத்த டேப்லெட்டும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு அப்படியே ட்ரைனேஜுக்குள்ளேயே போயிடுது. உடனே அவரு கையில கவர மாட்டிக்கிட்டு கையை உள்ள விட்டு பாக்குறாரு. பார்த்தா ஒரே ஒரு டேப்லெட் தான் இவர் கையில மாட்டோம். அதுவும் அந்த வாட்டர்ல பாதி கரைஞ்சு போயிட்டு இருக்கும். இவருக்கு தான் ஓசிடி ப்ராப்ளம் ஆச்சு. இவர் கீழே விழுந்துட்டாலே அதை எடுத்து யூஸ் பண்ண மாட்டாரு. சிங்க்குள்ள விழுந்ததை எடுத்து போடுவாரு. அதனால அவர் அதை போடவே இல்லை. அதனால அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாம கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுது. இவ்வளவு நாள் அந்த டேப்லெட் தான் அவர் ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருந்திருக்கும். இன்னைக்கு அந்த டேப்லெட் கூட அவர் போடாததுனால ஒரு சின்ன தூசியை கூட விடாம வேலைக்கு கூட போகாம முழு நேரமா அவருடைய வீட்டை போட்டு பயங்கரமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட் வேற வீட்டுக்கு வந்துடுறாரு. உள்ள வந்து அவர் ஷூ அப்படியே போட்டுக்கிட்டே உள்ள வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது எல்லாமே அப்படியே நடு வீட்லயே சிந்த ஆரம்பிச்சிருது. அவர் பண்றதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவால கொஞ்சம் கூட தாங்கவே முடியாம அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவரால் மூச்சு கூட விட முடியல. உடனே அவருடைய ஃப்ரெண்ட் அவரை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு ஒரு பேப்பர் பேக் அவர்கிட்ட கொடுத்து அது வழியா மூச்சு விட்டுக்க சொல்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா இனிமே இந்த மாதிரி பிரச்சனையே ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மாத்திரைகளை வாங்கி குவிச்சிடுறாரு. இவ்வளவு போனா அவருக்கு ஏதுன்னு கேட்டா அவர் நேர்மையான வழியில சம்பாதிக்கவே இல்ல, ஃபுல்லா ஸ்கேம் பண்ணி தான் சம்பாதிச்சிருப்பாரு. என்ன பண்ணுவாருன்னா அவரும் அவருடைய பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு லாட்டரி டிக்கெட் வாங்குற இடத்துக்கு போயிட்டு முன்னாடி நாள் வாங்கின டிக்கெட்டுக்கான வின்னிங் நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கடை ஓனர் கிட்ட போயிட்டு இதே நம்பர்ல எனக்கு இன்னைக்கான டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு அது அப்படியே நல்லா கசக்கிற மாதிரி கசக்கி அதுக்கப்புறம் அதை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற 22ங்கிற டேட்டை காயினை வச்சு நல்லா ஸ்கிரப் பண்ணி முன்னாடி நாள் டேட்டா மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பொண்ணு லாண்டரி கடைக்கு போய் துணியை துவைக்க கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு அந்த டிக்கெட் அப்படியே கீழே போட்டுருவா. அதை பார்த்து அந்த கடையுடைய ஓனர் ஏதோ கீழே விழுந்துச்சுன்னு சொல்ல அதை எடுத்து பார்த்த இவ இது ஏதோ லாட்டரி டிக்கெட் போல, ஆனா என்னோடது கிடையாதுன்னு சொல்லிடுறா. அவங்களும் அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது நேத்து வாங்கின டிக்கெட் போலியே, இந்த நம்பர் வின்னிங் நம்பர்ல இருக்கான்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தா உண்மையிலேயே அந்த நம்பருக்கு பிரைஸ் விழுந்திருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா இதை எடுத்துட்டு போயிட்டு லாட்டரி டிக்கெட் கடையில கொடுத்தா அது ஃபேக்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இது அந்த லேடிக்கு தெரியாது. அவங்க அதை உண்மை நம்பிக்கிட்டு வா நம்ம லாட்டரி டிக்கெட் கடைக்கு போலான்னு சொல்ல அதுக்கு அந்த கடை ரொம்ப தூரமா இருக்கே, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றா. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நம்பருக்கு மொத்தம் $10,000 பிரைஸ் விழுந்திருக்கு, அதுல $5,000 உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏடிஎம்க்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய பணத்துல இருந்து $5,000 எடுத்து அந்த பொண்ணு கையிலேயே கொடுத்துறாங்க. இப்படிதான் இவங்க நிறைய பேரை ஏமாத்துவாங்க.